நீங்கள் செஞ்ச வேலை மனச்சாட்சி சொல்லுங்க சரியா பிள்ளையோ? ஏன் ஒன்றுமே தெரியா உங்களுக்கு? இதுதான் எங்களோட மனித குணம். அவ்வளோ கொடுத்தாலும் வந்து எப்பவுமே அடங்காது. உங்களோட மச்சான கடையில் சாரி ப்ளவுஸ் சேர்க்க யூகேலேருந்து வந்திருக்கோம். என்ன புருஷன் பஞ்சாயத்துக்கு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியா? உங்களுக்கு ஆள் ப்ளவுஸ் செய்யறா கிருஷ்ணாவோட அவர்கிட்ட எல்லாரோட யூடியூப்ல போட்டு அது எல்லாருமே இருக்கிறாங்க. அன்றைக்கு வந்து அந்த காசு தந்து கடி நெஞ்சிருப்பியல். இன்றைக்கு ஏதோ ஒரு மூட்டில் எங்கேயோ அவளுக்கிட்ட எங்கேயோ போயிருந்தாலும் இந்த கதையை கேட்டோன்னே இடிமாட விழுந்த மாதிரி இங்கே வந்து இருக்குண்ணா. அதெல்லாம் நான் சொன்ன முன்னாடியே வேலையை நான் ஒரு நாள் லீவ் எடுக்கிறேன் நிற்கிறேன். என்ன தொடர்ந்து போகிறது என்ன இடம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோமே நீயாவது வர ஒன்றும் இல்லை. என்ன அக்கா சொல்லிக்கோ நிற்கிறா, நீங்கள் உழைக்கிற ஒன்றும் கையில் கண்ணிலையும் காற்றுகள் இல்லையாமே. ஒரு முழுமையாக ஒரு விஷயத்தால் அதில் பலன் அடைய வேண்டிய டைமில் இது ஒரு பெரிய பிரச்சனை. நாங்கள் செஞ்ச ஒரு காரியம் பலன் தர நேரம் இது பார்ப்போம் இருக்கா பலனை. எனக்கு அடிக்கோரியாடாப்பா புறங்காலாலேண்ணா. முயற்சி இருக்கிற இடத்துல இப்படி ஒரு பிரச்சனையாக வந்துட்டுது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நாய்க்கினி. ஓகே, அப்போ இப்போ வந்து நாங்கள் எங்களுடைய வீட்டில் நிற்கிறோம் வந்து. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது வேறொரு சின்ன ஒரு உதவி திட்டம் சம்மந்தமாக. அதாவது வந்து கனடாவில் இருக்கிற அக்காவரால் வந்து எங்களோட வீடியோவில், அதாவது முந்தி நாங்கள் போட்ட வீடியோவில் இருக்கிற ஐயா ஒரு ஆளுக்கு வந்துட்டு மந்த்லி ஹெல்ப் பண்ணி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி கதைச்சிருக்குனாங்க. அது ஒருக்கா கதைச்சி ஒரு கால் அவருக்கும் சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி போட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசித்து வலுக்கிட்ட டைமில் திடீரென்று வந்து எங்களோட காங்கேயன் அண்ணாட ஃபோனில் இருந்து ஒரு கோல் வந்து வந்துச்சு. அப்போ காங்கேயன் அண்ணாட ஃபோனில் இருந்து கோல் வரையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வேறு கோல் வந்து காய்ச்சி கொண்டு தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்துட்டு எடுத்திருந்தோம். பின்ன அவள் வந்து காய்ச்சி கொண்டு கேட்கல. அப்போ நான் வந்துட்டு கவிதாஸுக்கு வந்துட்டு அனுப்பினான் ஒருக்கா ஆளை அடித்து என்னென்ன கேள் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நான் ஆஸ்திரேலியா அம்மாவோட கதைச்சிட்டு வர வந்து கவிதாசை கேட்டேன் வந்து என்னவாம் காங்கேயன் என்ன அப்படின்ட்டு சொல்லியும் வந்து நான் சின்ன சொல்ல மாடு வந்து கண்டு போட்டு தானே சம்டைம் எதுவும் கண்டுக்கு எதுவும் இஷ்யூ ஆயிடுச்சோ எதுவும் வருத்தம் கிருத்தமோ இல்லாட்டி அவருக்கு எதுவும் வருத்தமோ இல்லாட்டி எதுவும் குட் நியூஸோ இன்னும் தெரியாது. ஏன்னு சொன்னால் இப்போ அவர் வந்து அடிக்கிறாருன்னு சொன்னால் என்ன விஷயமா இருக்கும்? நீ என்ன எப்படி கெஸ் பண்ணுவேன்? நான் கெஸ் பண்ணுறேன்னு அது இப்படி தான் மாடு சம்மந்தப்பட்டதான். ஏன் நாங்கள் கை வைக்கிறான்னா அந்த தோடு ஊற்றிக்காண்டே பாருங்க. சரி, ஓகே. என்னண்டு இல்லை மாடு சம்மந்தப்பட்டது கூட பண்ணி வர நமக்கு வந்து வேறு தேவைக்கு தெரியாதுனே. ஏண்டா அவருக்கு வந்து நம்ம எல்லா ஹெல்ப்புமே செஞ்சு கொடுத்தா சொன்ன மாதிரி வந்து அதுதான். அப்போ உண்மையாக சொல்லுவோம்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்தனாங்களே. அப்போ ஈவன் அண்டையை கூட வந்துட்டு பார்க்க போய்க்குள்ள உண்மையிலேயே வந்து வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு சொல்லி லண்டன் அம்மா தந்த ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் உண்டு 20,000 ரூபாய். அதை கொண்டு போயிட்டு அவங்க எதிர்பாராத ஒரு டைமில் நாங்கள் கொடுத்துட்டு வந்தாங்களே. இப்போ வந்து ஐயோ இந்த ஆளோட நான் போடுற பாடு உண்மையாக எனக்கு ஏழாடா. அப்போ அந்த டிக்கெட் போடுற ஆளோட இன்றைக்கி நான் அந்த டிக்கெட் எத்தனை நாள் ஆச்சு. இன்றைய போடுங்க நாளை போடுவோம், இன்றைய போடுங்க நாளை போடுவோம். இப்போ எடுத்து சொன்ன காலமாக 13ஆம் தேதி போட சொல்லி. அப்போ நான் சொன்னேன் 13ஆம் தேதின்னு சொன்னால் இப்போயே போட்டுட்டேன்னு சொன்னால் அப்புறம் மாற்றிடலான்னு. அதுக்கு நீங்கள் அது முதல் நாளே சொல்லுங்க. அது கொஸ்ட் கூடனா பரவாயில்லண்டு 13 தான் தம்பி என்றார். இப்போ கொஞ்சம் தாழ சொல்கிறேன் நாளே போடட்டான். இப்போ அடிச்சு நாளைக்கு வேணான்றாரு அப்புறம். ஓ ஹலோ. ஓ நாளைக்கு தான் நான் போடணுமா டிக்கெட்டேன்? வரணும். அவர் தான் அடிக்கிறப்போ லைன். ஹலோ என்னண்ணா? இல்லை அது நான் அந்த டிக்கெட் போடுற அண்ணாட காய்ச்சணுண்ணா. நான் வந்து மாற்ற சொல்லி அவர் என்ன மாத்துறாங்களாமா? அப்படி மாத்துறாங்கன்னு சொன்னா நாளைக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதி போட சொல்லுங்க. விலங்கல அவங்கள நாளைக்கு இல்லை ஒரு நாள் முந்தி தனி கட்ட நீங்க 4ஆம் தேதியே போட சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு காசு குறையும். அண்ணா நீங்கள் காசு குறையதை பற்றி யோசிக்காங்கன்னா சரியா அண்ணா ஒரு நிமிஷம் லைன்ல வர. ஓ ஹலோ. ஓ சரியா நீங்க அங்க 4ஆம் தேதி போட்டு விடுங்க டிக்கெட். 4ஆம் தேதி நேரம் போடுங்க. உங்களால் அந்த காலத்தில் டிக்கெட்டே போடாமட போனா
இல்ல இது கடைசி மூலமா நான் சொல்றது. இனி நான் உங்களை பே காட்ட மாட்டேன். இந்த புள்ள மேல சத்தியமா சொல்றேன். 4ஆம் தேதி போடுங்க. 4ஆம் தேதி போட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபைனல் பண்ணி தராங்க. 4ஆம் தேதி ஃபைனல் சரியோ? 4ஆம் தேதிக்கு பிறகுன்னா நான் மாற்றவே இல்லாதா? இல்ல 4ஆம் தேதி தான் கடைசி. அதுக்கு பிறகு எந்த இதுவும் நான் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கேட்க மாட்டேன். 4ஆம் தேதி தான் கடைசி. 4ஆம் தேதி இது கிளியர் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே. அப்போ 4 போட்டு சொல்கிறாரு. சரியா? 4 போட்டு கூட எனக்கு அனுப்பிடுங்க ஐயா டிக்கெட்டை. சரி அனுப்பத்தான் ப்ரோ. உங்களுக்கு அனுப்ப நீங்கள் யார்? நான் அவன்கிட்ட கொடுக்குறேன். உங்களுக்கு தான் அனுப்புவேன் நான். சரி இது கோவம் இல்லையோன்னு சொன்னால் பக்கத்துல தான் உங்களை தாடியில் பிடிச்சி இருப்பேன். இந்நேரம் நில்லுங்க அவங்க வருவன் தான் அவரு. நீங்க வாரத்தை முதல் நான் வருவேங்க. முதலாவ அக்கா வரட்டும் இங்க. ஓகே சந்திப்பா. நான் அடிக்க போறேன் கேட்பேன். சரியா ஓகே. கோழி வாங்கலாம் தானே? கோழி வேண்டலாம், குஞ்சு வேண்டலாம், கொக்கு வாங்கலாம், வேணும்னா முட்டை வாங்கலாம். இல்ல நான் அப்படி வாரேன்னு சொன்னா எவ்வளவு வரணும்? இது பண்ணியா அல்லது யாழ்ப்பாணமா? நீங்க வாரேன்னு சொன்னா இங்க யாழ்ப்பாணம் பருத்துறை வரணும். சரி எனக்கு தெரியும். திருவண்ணாமலையில இருந்து பருத்தித்துறைக்கு பஸ் வருது. பருத்தித்துறைக்கு டவுன்ல வந்து இறங்கிட்டு டவுன்ல வந்து இறங்கிட்டு நீங்க என்ன கால் பண்ணீங்கன்னா சரி. நான் வந்து இறங்கிட்டு கோல் எடுத்தா தூக்கிடுவேன். நீங்க ஒரு மோசம் தூக்கு. சரி நான் தூக்காட்டிலும் நீங்க வந்து இப்படி கிருஷ்ணான்னு சொல்லி பேரை சொன்னீங்கன்னா அங்க உள்ளவங்க தூக்குவாங்க உங்களை. சரியா அது வந்து கொஞ்சம் சமாளிக்கிறாப்பா. நான் சொன்னதானே காலமாக அடித்தவர் வந்து 13ஆம் தேதி டிக்கெட் போட்டு சொல்லி சரியோ? அப்போ நான் கேட்டேன் அண்ணா. நான் சொன்னேன் 13ஆம் தேதின்னு சொன்னால் கன நாள் கிடாக்கு. இதோட நீங்கள் பல தடவை மனமாற்றம் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க. 13ஆம் தேதிக்கு கன நாள் கிடாக்கு. அப்போ இப்போயே போட்டோன்னு சொன்னால் நீங்கள் அப்புறம் மாற்றிச்சுன்னா மாற்றிடாது. எதுக்கும் இப்போ நாளைக்குன்ற ஒரு கட்டத்தில் நீங்கள் இன்றைக்கு சொல்லுங்க போடலாம் டிக்கெட் அப்படின்னு சொல்ல. இல்லை 13 ஷுவர் அண்டார். அப்போ சரி என்னோட. அப்போ நான் அவர் யூகேல இருக்கிறேன் சொல்லத்தானே வேணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து வெளி. அப்போ கொஞ்சம் ஒரு பின்னேரம் போல் அடித்து சொல்லி போட்டு நான் வந்து சரி முன்னெல்லாம் நீ நாளைக்கு சொல்லலாம் தானே அப்படின்ட்டு விட்டுறான். இப்போ கொஞ்சத்துக்கு முன்னே போட்டுச்சுன்னா தம்பி ஒட்டு கதையும் இல்லை நாளைக்கு போட்டு சொல்லுங்க டிக்கெட். அப்போ நான் அண்ணா 13 போட்டாச்சுனாண்ட என்னக்காண்டி மாற்றி சொல்லுங்க கொஞ்சம் நாளைக்கு போட்டு சொல்லுங்கண்டார். அப்போ நான் சொன்னேன் சரி வைங்க நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி அடித்து நாளைக்கு இல்லையா நாளண்டேக்கான் வேணுமெண்டா பாரு பின்னேரம் எல்லாரையும் நாளைக்கு எப்படியும் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ டிக்கெட் போட்டேன்னு நான் சொல்லாமல் அதை விட அந்த அண்ணா அவர் அறிஞ்சா என்ன நினைப்பேன் சொல்லலாம். நாங்கள் இது வரைக்கும் போட சொல்லலை. இப்படியே அவருக்கான ஒரு கொஸ்டினாக வரப்போகுது. இருந்தாலும் இப்போ போட்டுருந்தா அதான் இப்போ டிக்கெட் இது பஸ் டிக்கெட்னா பிரச்சனை இல்லையா? வந்து மாற்றிக்கொள்ளுக்கு அடிக்கடி ஃப்ளைட் டிக்கெட்டில் புக் பண்ண தானே. பிறகு வந்து அவனில் வந்து இதை சொல்லி கொண்டு போனாங்க ரிவன் தரமாட்டாங்க அவ்வளோ என்ன ரீஃபண்டு தரையிடாது. அது அந்த புக் பண்ணுற இதுகளை பொறுத்து அதை விட இது அது சின்ன டிக்கெட்டுகள் டேப்பா ரீஃபண்ட் கேட்டோன்னு இருக்கலாது தானே. அப்போ நான் என்னத்தை பற்றி கேட்கணும்னா மாடு காங்க என்ன இல்லை மாடுன்னா வந்து காங்க என்ன நமக்கு வந்து யார் என்னத்தை பற்றி காய்ச்சல் மாட்டை பற்றி சரியா? அப்போ வந்து காங்கேயன்னா ஹோல்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அப்போ கவிதா சொல்ல. அப்போ நான் வந்து ஏன் நடாண்டு கேட்க காங்கேயன்னா வந்து ஒரு திடீர் ஒரு காங்கேயனாக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர் கஷ்டம் ஒன்று வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கவிதாசோட வந்து கதைச்சதான். அப்போ கவிதாஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறது கவிதாஸ் இப்போ எனக்கு சொல்லாமல் அவன் கதை கேளாதானே. அப்போ அவன் வந்து ஓகேண்ணா நான் அண்ணாவோடையும் கதைச்சிட்டு உங்களுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ உண்மையிலே வந்துட்டு காங்கேயனாக்கு வந்து திடீர் கஷ்டம் ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதே நேரம் எங்களை எடுத்து உதவி கேட்டவர்னு சொன்னால் இப்போ வீடியோ பார்க்குற மக்களும் யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் எங்களோட மனித குணம். எவ்வளோ கொடுத்தாலும் வந்து எப்போவுமே அடங்காது திருப்பி கேட்குறதான் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல எல்லாருமே வந்து யோசிப்பாங்க. அது வந்து மனித இயல்பு. அதில் தப்பும் இல்லை. அப்படி தான் எங்களுக்கு நடந்தும் இருக்குது. இப்போ நடந்து ஒன்றும் இருக்குது வந்து. இருந்தாலும் காங்கேயனா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இன்றைக்கு வரைக்குமே அவர் கேட்டதுக்கும் அதிகமாக நாங்கள் அவர் கேட்காதது கூட வந்து செஞ்சு கொடுத்துனாங்க வந்து. அதே மாதிரிக்கு வந்து இவன் அண்டையை கூட வந்துட்டு போய்க்குள்ள 20,000 கொடுத்துனாங்க. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கேயன் அடித்து சொன்ன விஷயம் வந்து அவர்கிட்ட பைக் வந்து சடனாக வந்து கொஞ்சம் பழுதாக போயிட்டான். அந்த பைக்கே ஏற்கனவே பழுதாக போன மாதிரி தானே. அப்போ வந்து பழுதாக போயிட்டு தான். அப்போ அதில் தான் அவர் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரதான். பாலெல்லாம் கொண்டு போய்ட்டு பண்ணைக்கு கொடுக்குறதாம் வந்து இப்போ 3 நாளாக சைக்கிள்லாம் கொண்டு போய் கொடுக்குறாராம். உண்மையிலே வந்து அவர் சைக்கிள் ஓடுறன்னு சொன்னால் சரியான கஷ்டமே அந்த காலோட. அப்போ வந்து அந்த பைக் திருத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் உண்டு பண்ணேலுமானா ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் உண்டு. ஈவன் கடனாண்டா கூட பரவாயில்லை அப்படின்னு மாதிரி வந்து கவிதாசுக்கு அடித்து கேட்டவராம். அப்போ எனக்கு உள்ள கவலை என்னன்னு சொன்னால் இப்போ நம்ம அன்றைக்கு போயிருக்கலன்னு சொன்னால் கேட்டிருந்தா கூட பரவாயில்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அண்டே போயிருக்க அடிச்சோட ஞாபகமே வந்திருக்கு. அன்றைக்கி எங்கள் ஞாபகம் அப்படி அடிச்சு கேட்கணும். நேரம் எவ்வளோ காலத்தில்
வராதோண்டாடா என்ன அதுதான் என்ன பாருங்க கன விஷயத்தை நாங்கள் யோசிக்கணும். நாங்கள் அன்றைக்கு போனக்கு பிறகு ஒரு கொஞ்ச நாள்லாம் இவர் கேட்குறார். அதே நேரம் போய் அந்த 20,000 கொடுத்துமே இல்லை ஆள் கேட்குது. அதுதானே அப்பால் கடன் இருக்கத்துல இருக்கு. அப்பால் கடன் இருக்கத்துல இருக்கு. அதான் பிரச்சனை. ஏன்னா கொடுத்து அன்றைக்கு கொடுத்த அந்த 20 கிடாப்பா அதோட மாடு இப்போ கண்டும் போட்ட வாங்கி பாலம் எல்லாம் கொடுக்குறது. அதான் பாலும் வந்து கொடுத்தா வந்து இப்போ இங்கே ஒரு மாதத்துக்கு ஒரு 15 நாளுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க நையன் வந்து பண்ணையில். அப்போ ஏதோ ஒரு சரியாக டயட்டில் இருக்கிறார். சரி பரவாயில்ல வட்டத்தில் எதுவாக இருந்தாலும் வந்து அந்த ஒரு நல்ல மனுஷன். எங்களையுமே ஒரு நாள் விட்டு கொடுத்ததும் இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு முதலே சொன்னாங்க கிட்டத்தட்ட 1 மில்லியன் பெறுமதியான உதவி நாங்கள் அவருக்கு செஞ்ச நாங்கள். சரி அப்போ இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ இவர் இப்படி ஒரு விஷயத்தை கேட்டுட்டார். அவர்கிட்ட பைக் வந்துட்டு திருத்தணும்னு சொன்னபடியாக வந்து உண்மையிலே இப்போ பைக்கு பார்ட்ஸ் எல்லாம் வந்து விலை கூட. அன்றைக்கு இந்த பைக்கை நாங்கள் சும்மா கொண்டு 30,000-40,000 கிட்ட வந்து செலவழிச்சு நாங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது வீட்டில் சும்மா நிற்கிறதே வந்து. அப்போ இந்த 3 சேவைன்னு சொன்னால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அவர்கிட்ட பைக்குக்கு இப்போ என்ன பிரச்சனையோ தெரியாது. அதே நேரம் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு யாரையும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டாலும் இனி அவங்களும் 1008 கதையை காய்ச்சாங்க சொன்னால் எனக்குமே ஒரு மனசு நோவாக போடும். அப்போ என்ன செய்கிறது, ஒரு சகோதர ரீதியாக நீ செய்ய புரியுது எனக்கு மாசம் இப்போ நீங்கள் இதுக்குலாம் செஞ்சால் அழகு இல்லை. இல்லை இல்லை அது அழகிட்டா நீ சொல்றது. ஆனால் நான் தான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு கூட மனசு பாதிக்கப்படுது. அது நான் தான் யோசிக்கும். எவ்வளோ ஆளை கேட்டு பார்க்கலாம். யாரு அப்பா? அப்பா என்ன மாதிரி அப்பா? அதே விளக்கல்ல போல. அதாவது அப்பாண்ட கருத்து என்னன்னு சொன்னா அந்த ஆளுக்கு பைக் திருத்த காசு கொடுக்குற அளவுக்கு என்னட்ட வசதி இருந்தால் என்ன இந்த சைக்கிளை துளைக்க போகிறேன்டா அந்த அப்பா இந்த கதையின் அர்த்தம் என்ன. அப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு சகோதர ரீதியாக வந்து பைக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி கட்டத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கராச்சியில் போய் பார்த்துட்டு எவ்வளோ முடியும் என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருந்தால் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சுன்னா பெருசாக முடியாது. மழை காலம் தானே இப்போ அந்த வீல் செட்டுகள் இப்போ வந்து ஒரு ஃபுல் சைஸ் மெக்கானிக் செட் போட்டாங்க. எவ்வளோ அந்த பைக் வந்து அவ்வளோ கோஸ்ட் முடியாது. சின்ன பைக் தானே அது. எவ்வளோ முடியும் நினைக்கிறேன் இந்த பார்வைக்கு ஒரு 25 அப்படி நினைக்கிறேன். 25,000 பெருசு இல்லை. இல்லை சொல்கிறேண்ணா அந்த அளவுக்கு பெருசாண்டா. இப்போ பைக்கே வந்து பெருமதி 1.5 அப்படி தான் ஓட்டைக்கு வந்து இப்போ கொடுக்குறேன்டா ஒரு 50,000 பைக்குக்கு 20,000 பெருசுடாப்பா. அது பெருசா இல்லை சொல்கிறேண்ணா. யோசிச்சுப்பா அன்றைய லண்டனில் இருக்கிற அந்த அம்மாவை வந்து ஒரு 20,000 தான் கிஃப்டாக கொடுத்துருவோம். அன்றைக்குலாம் ஊரில் இருக்கிற நாங்கள் கொண்டே 20,000 எப்படா கொடுக்குறது நம்ம யோசிச்சு வேறு. இல்லை அப்படி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண பார்ட்ஸ் மாற்றணுண்டா எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது. சரி எதுக்கும் நம்ம ஒரு போய் பார்ப்போம். பார்த்துட்டு எங்களால் முடியுமா இருந்தால் நாங்கள் அதை தனிப்பட செய்வோம். இல்லாட்டி யோசிப்போமே நான் ஏன் இப்போ இதில் இருந்து கணக்கு காய்க்கணும் நம்ம வந்து விளக்கிடுவோம். ஸோ விளக்கிட்டு போயிட்டு வந்துட்டு பார்ப்போம். ஸோ நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஒரு குறையும் இல்லை. யாரும் எதுவும் கதைக்கவும் மாட்டாங்க, கதைக்கவும் தேவையில்லை. இல்லை வாரன் ஒன்றும் இல்லை டேய் இன்னும் வேறு யாரையா சொல்கிறேன் நின்றா வாரன். ஓகே அப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னே உங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு திருப்பி அடிக்காது அவர் அடிக்காது திருப்பி அண்ணா. ஹலோ ஓண்ணா நினைக்காத ஐயா உங்களோட வேலை இருக்கு நான் கெடுக்கிறதுக்கு. எனக்கு அதை செருப்பால் அடிச்ச மாதிரி அவனுக்கு அனுப்பணும். கொஞ்சம் அதை எனக்கு அனுப்பி விடுங்களேன். என்னது டிக்கெட் அனுப்புவேன். இப்போ 4ஆம் தேதி தானே? ஓ 4ஆம் தேதி அந்த டிக்கெட் அவனுக்கு அனுப்பணுமே. நான் இப்போ மெசேஜ் அனுப்பி விட்டேன். இப்போ உங்களை விருப்பம்னு சொன்னா நான் டிக்கெட் எழுதி அனுப்பி விடுறேன். நீங்க இப்போ ஃபோன் பண்ணி சொல்லி போட்டு டிக்கெட் அனுப்பிச்சுன்னா நான் என்னென்ன அனுப்புறது? டிக்கெட் நீ போடணுமே. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? டிக்கெட் போடாம எப்படி என்ன அனுப்புறது? டிக்கெட் போடணும், அதுக்கு ஒரு காசு வேணும், காசு பே பண்ணணும், இனி டிக்கெட் சர்ச் பண்ணணும். அப்படிமா ஒரு கொஞ்சம் நேரம் செல்லுமல்லோ. ஓகே இல்ல அவனுக்கு அந்த பேசினா இது கோவம் இல்ல அப்படி பேசாங்க இல்ல. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு இப்ப அவசரம்னா டிக்கெட் எழுதி அனுப்பிடுறேன் நான் டக்குன்னு. அப்படி ஒண்ணும் இல்ல அங்க இருந்துட்டு என்ன போட்டு பேய் காட்டி இப்ப எடுத்துட்டு தேவையில்லாத வச்சுட்டு அதான் மெசேஜ் அனுப்பி விட்டேன். 4ஆம் தேதி ஆள் நீங்க அனுப்பினா அப்புறம் டிக்கெட் நீங்க தான் செய்து அனுப்புவீங்க. நடிப்பு அதுதான் இந்த வாரக்கும் 4ஆம் தேதி பார மாதிரி தெரியல. உங்களோட இதுக்கு உங்களோட ஆசைக்கு உங்களோட மனைவி அனுபவிக்கிற பிரச்சனைக்காண்டி நான் அதை செஞ்சு போட்டு விட்றேண்ணா.
சரி இல்ல இப்ப நீங்களும் போறோம் உங்கள்கிட்டயே சொல்லிட்டு நீங்களும் லாஸ்ட்னு சொல்லி அங்கேயும் சொல்லிட்டேன் ஆபீஸ்ல அப்புறம் அதுக்கப்புறம் இனி என்ன செய்யறது இனி அவங்க அனுப்புறேன்னு அவங்களே டிக்கெட் அண்ணா அதுக்காண்டி நான் திருப்பியும் சொல்கிறேன் ஆட்டியாக இருந்தாலும்னா உழைக்கிற காசு பாவம் கஷ்டப்பட்ட காசு அதால் என்ன சொல்கிறேன்டா திருப்பியும் உங்களுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் தரேன் வடிவாக மேக் ஷூர் பண்ணுங்க. அப்படியா சொல்றீங்க? ஓ ஓ ஓ அப்போ நாளும் இல்லை போல. இல்ல அப்படி இல்ல நீங்க தானே கேக்குறீங்க. நான் தான் கேட்குறேன்னா நான் அப்படித்தான் நான் கேட்பேன். நான் ஏண்டா டிக்கெட் போட்ட பிறகு மாத்தையுமே இல்லாது பிறகு நீங்களும் பாவம் அக்காவும் பாவம். அப்ப இப்ப டிக்கெட் நீங்க போடலையா அப்படின்னு சொன்னா நான் அவங்கள்ட்ட திரும்ப கேட்கறேன். நான் டிக்கெட் என்னண்ணா இப்போ தானே அடிச்சு சொல்கிறீங்க 4 டே போட சொல்லி 15 நிமிஷமாக இல்லை அதுக்கிடையில் டிக்கெட் போடுறதுக்குன்னா என்ன டிக்கெட் ஆஃபீஸ்லையா நான் வேலை செய்கிறேன். சரியா அப்படின்னு சொன்னா இன்னொரு தடவை அவங்கள்ட்ட கேட்கவா? இன்னொரு கேட்டுட்டு அடிங்க உங்களோட குரலை திருப்பி கேட்போம். சரியா சரி ஓகே சரியா. ம் அட இந்த ஆள்கிட்ட அப்போ கதைக்கிறத பார்த்தாடாப்பா இப்போ வேறு என்ன நினைக்க போனாலும் சும்மான்னு சொல்லி. ஆனால் இப்போ சும்மா இல்லைன்னா டிக்கெட் நாங்கள் தான் போட்டு அனுப்ப போகிறோம் இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த அக்கா பாவமாடா இப்போ இந்த கதையை கேட்டுறப்ப மற்றவன் நினைக்கிறான் அதே அவள் அவள் அனுபவிக்கிற வேதனை என்ன சொல்ல என்ன செருப்பு வேண்ட புரியோ. அப்போ என்னது சொல்கிறது நான் சொன்னேன்ல இப்போ திருப்பி கோல் வருமான்ட்டு அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க. எவ்வளோ சொல்ல 200 நல்லா போச்சு கிடந்துட்டா பழைய நான் ஏடிஎம் போயிருந்தா அதுக்கிட்ட கிடந்துட்டேன். வணக்கம் வணக்கம். என்ன இந்த கடையில நீங்க உங்களோட மச்சான கடையில் சாரி ப்ளவுஸ் தைக்க யூகேலேருந்து வந்திருக்கோம். யூகேலேருந்து? ஓ சாரி ப்ளவுஸ் தைக்க 300 ரூபா. நீங்கள் உங்களோட டிக்கெட்டை எவ்வளோ அறிஞ்சிடுங்க? அது சும்மா ஃப்ரீயாக கிடச்சி. எது டிக்கெட்டா? தெரிஞ்சால் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறாக்கலன்னு சொன்னான். அப்போ 6 சொன்னடாப்பா யூகே அப்போ 2022 அனுப்பினாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து பிசி இல்லை இப்பயும் அதுதான் போகிறோம். நீ என்ன அதுதானே வேலை இப்போ என்ன செய்யற போத்தானே பண்ணும். என்னத்துல வந்தீங்க? நீங்கள் டிரைவிங்க லண்டன் தானே? ஓ யாரு ரஜினி அம்மா? அவ வந்து அவங்களோட அண்ணாட வைஃபின் பெஸ்ட் அண்ணியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவர் தெரியுமா? இவர் இப்போ இதான் இஸ்ரேலாக வந்திருக்கிறார். வணக்கம், நான் கல்லடி தான் மேடம். கல்லடியா? ஏன் கடை தெரியும் தானே உங்களுக்கு? இன்னைக்கு இப்போ சாரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சும்மா வலிக்கிட்டு வந்து நாங்கள். அப்போ இது இவரே கடையானையா? ஓகே 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 சரியா. செல்ஃபி ஒன்று இறங்கி வேண்டாம். சரி என்ன அது வர இறங்கி வர எங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சாக்கலாம். எங்க பாய்ந்தால் போகுது திருப்பி அடிக்கிறாரா பாந்தாள்? ஹலோ 4ஆம் தேதியா? சரி ஓகே ஓகே. லண்டன் ஆக்கெல்லாம் ஓடலாம். மகனா? சரி அவர் வர ஓடி 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 நீங்க எடுப்பீங்க செல்வி? எல்லாருக்கும் நெரிச்சல் வர போய் எல்லாருக்கும் எதுவுங்க இருக்கேன் இருக்கேன்பா. ஒரு வீடியோ கிளிப் எடுத்துறப்ப அது வீடியோ சரி அது பிரச்சனை. கிருஷ்ணாவோட அவர்கிட்ட எல்லாரோடையும் யூடியூப்ல போட்டு எல்லாரும் இருக்கிறாங்க. ஓகே அதுதான்டாப்பா நாங்கள் போட்டு விட்டுப்போம்ப்பா. அதுதான்டாப்பா காய்க்கலாம் பிரச்சனை
நல்லா கதைக்கிற ப்ளாக் சேனல் செய்கிற மாதிரி இந்த குரல் அலரும் இன்ஃப்ரண்ட். அப்போ இப்போ மட்டக்களப்பு போகணுமா நீங்கள்? இல்லை கல்யாணம் இங்க அது உங்களுக்கா? எந்த அக்காண்ட மகளுக்கு அக்காண்ட மகள் வந்து அங்கே டாக்டராக இருக்கிறாள் இங்கே செய்யணும்னு சொல்லி நுனிவு பிள்ளை இல்லை நாளைக்கு காலை கல்யாணம். அங்கே டாக்டர் இங்கே என்ன இருக்கிறா? இங்கே வந்து இப்போ கல்யாணத்துக்கு பொம்பளையா இருக்கா? பொம்பளையா இருக்கிறா? கல்யாண பொம்பளையா வந்துருக்கா. எங்கே இங்கே சூரியமா இல்லை வெடி? எங்கே வெடிங்க? நுனிவு பிள்ளையா இல்லை கோயில். சரி சரி. பார்த்துட்டு எங்கட சொந்தக்காரமா இருக்கார். ஜீவில வாக்குறோடைய சொந்தக்காரங்க தான் இருக்கும். அப்போ டிரைவிங் கவனம் டிரைவிங் எல்லாம். ஆமாம். அப்போ இப்போ எங்கே இப்போ போகிறீங்க வீட்டை? நாங்கள் இருக்கிற நெல்லடியில் விக்னேஸ்வர ஆளுங்கக்குள்ள. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கல்யாணம் வரைக்கும் போகிறோம். எப்போ கல்யாணம்? நாளைக்கா? ஓகே ஓகே. அங்கே கோயில்லையா? சரி சரி சந்தோஷம். அப்போ இப்போ பயணம் திரும்ப நாங்கள் 5ஆம் தேதினா கனராயங்குளம் போயிடுவோம். அங்கே இந்த மாமி சித்தப்பா அது அப்படியே ஓகே. அப்போ சந்தோஷம் சந்திப்போம். சரியாம்மா. ஓகே ஓகே. ஏன்னா பாய். சந்தோஷமா? யா செய்வோம். பாய் 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 பாய். see you. யா பாய். ஓகே பாய் 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 பாய். அப்படியே ஆள் திருப்பி கோடிச்சுடா. ரிங்கு கார 6ஆம் தேதி போட்டான். அதான் அதான் நல்லா இன்னும் சொல்லல நாங்கள். பாய் பாய் பாய். இது இப்போ பெட்ரோல் அடிக்கும். அப்போ போவாது. நேற்று வீட்டேருந்து அடிக்க வேண்டியது யாழ்ப்பாணம் மட்டும் போயிட்டு வந்தது. போகிறோங்க ஆள் அடிக்கிறாரன். ஹலோ சொல்லுங்கண்ணா. 4 போட்டாச்சு டிக்கெட்டா? கிளியரா? ஏன் நீங்கள் இப்போ எடுத்தீங்க? எடுத்தது என்ன பாடன்னு கேட்கத்தான். என்னப்பா ஏன் அடிக்க என்ன பாடன்னு ஒருக்கா சொன்னா சரிதானே? இல்ல அதுக்கு இல்ல. ஏன்னா முட்டி இருக்கிறது நாம கவர்மெண்டோட தானே. அதுல என்ன பிரச்சனைன்ட்டு நான் இந்த இதுதான் உங்களுக்கு சொல்ல எடுத்தேன். அந்த எனக்கு எடுத்து அந்த இன்னைக்கு போடுங்க நாளைக்கு போடுங்க பே காட்டுறவங்க அந்த அவர் தான் என்ன வச்சு பே காட்டிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட இதோட 4ஆம் தரம் என்ன வச்சு பே காட்டியாச்சு. அதனாலதான் நாங்க போகுது 250 கிலோமீட்டர் தான் ஐரண்டி வேணுமாமண்டா. அந்த ஐரண்டிய ஏன்னு இப்ப வந்து மெயில் இருக்குது, ஃபெக்ஸ் இருக்குது, எல்லாத்துலயும் அனுப்பலாம் தானே. என்ன 250 250 கிலோமீட்டர் இருக்காங்காலதான் அந்த வீட்டுக்காரன் இருக்கிறதான். வீட்டுக்காரன் விசா கேன்சலிங் பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் சரியா இவங்களுக்கு. அப்ப விசா கேன்சலிங் பேப்பரை கேன்சல் பண்ணி அனுப்புனவன் இத ஐரண்டி அனுப்ப விட்டது அனுப்பியிருந்தானே. அதையும் இப்ப என்னய்யா 4ஆம் தேதி தானேயா? ஐயோ நான் உங்கள்கிட்ட சொல்றது 4ஆம் தேதி. அங்க நடந்ததை சொல்றேன் உங்களுக்கு. சரி சரி நடந்ததை நான் அனுப்ப கொஞ்சம் இறைய காட்டிச்சு காய்க்கிறேன்னா. சரியா சரியா ஓகே. ஐயோ எனக்கு இல்லப்பா நல்லா டேட்டு மாற்றல. சில உலக இறைய கடிச்சாலும் அடிப்பார். என்னேரே நீ அதை அவர்கிட்ட கையிலையும் இல்லைன்னு சொல்லக்குள்ள நாங்களும் கேட்கத்தான் வேணும். இன்னொருக்கிட்ட கையில் இருக்கக்குள்ள இப்போ ஹாங்கே என்னென்ன விஷயம் உண்மையிலே வந்து சொல்லணும்னு சொன்னால் இப்போ எங்களால் இயலக்கூடிய விஷயம்னு சொன்னால் நாங்கள் அதை செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, எல்லோரும் சொல்கிறது கூட ஏன்னா நாங்களும் ஒன்றும் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் செய்கிறோன்னு கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கு. அதுதான் அந்த உள்ளக்கே வந்து கவலை. நம்ம என்ன செஞ்சாலும் தெரியாது. அதே நேரம் நாங்கள் செய்கிறதெல்லாம் சொல்லணும் இல்லை சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லக்கூடிய மாதிரிக்கு வாரதும் வந்து இப்போ என்ன சொல்கிறது காங்கினாங்க ஆள் வீட்டை அன்றைக்கிதான் வீட்டை அனுப்பி நினைக்கிறேன். பைக்கும் இல்லைண்டா. அந்த பைக்கு முதலே கொஞ்சம் பிரச்சனை தான். என்னத்தில் ஓடுது மண்ணனே பெட்ரோலா இல்லை உண்மையாக தெரியாது. என்ன பெட்ரோலா என்ன பெட்ரோலாக தான் அடிக்கணும் கலந்து ஓடுமாண்ணா. சரி போய் பார்ப்போமே என்ன வேண்டும் பார்த்துட்டு முடிவு ஒன்று எடுப்போமே. ஓகே இப்போ நாங்கள் காங்கேயன் அந்த ரோட்டுக்கிட்ட வந்துட்டேன். சரியோ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் காங்கேயன்னா போயிட்டு நான் விரட்ட போகிறேன். சரியோ என்னண்டு அப்படி நீங்கள் கதைச்ச உடனே நான் வேறு ஒரு ஆக்கோட கதைச்சது அப்படி உங்களுக்கு உதவிக்குன்னு சொல்லி என்று அவையில் பேச தொடங்கிட்டோம். என்ன இது இப்போ தான் இவ்வளோ உதவி செஞ்சது திருப்பி
கேட்கணுமோ இதுதான் எங்களோட சனத்தின் குணமோ அப்படி இப்படின்னு சொல்லி பேசி இது இப்படி சும்மா விடக்கூடாது நீங்கள் போய் வீடியோவில் போட்டு விடுங்க என்னன்னு சொல்கிறது இப்படி தான் எங்களோட சனத்தின் குணங்கள் ஒரு இதுக்கு முதல் செய்யக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னு சொன்ன அந்த மாதிரிக்கு சும்மா போய் ஆளை விரட்ட போகிறேன் பாருங்க கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம் ஆடு ஃபன் பண்ணி போட்டு ஒரு அண்ணன் மாதிரி தானே அவருக்கு எங்களால் எந்த செஞ்சுட்டு வருவோம் இருக்கா பைக்குக்கு என்ன தேவைன்னு பார்த்து அப்பா அந்த பைக்கு நாங்கள் ஓடியாங்களா அந்த பைக்கு ஒத்தி உண்மையிலேயே அதில் தெரிகிறதே எவ்வளோ கஷ்டம்டா பாசி வேறு என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ முதல்ல வந்து நான் வேறு மட்டும் செஞ்சுட்டு இருந்தவர் பிறகு ஒரு மாடு வாங்கினவர்னு சொன்னான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உழைப்பு கூடக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வந்தாப்பா உழைப்பு ஒரு கொஞ்சம் கூட ஒரு கொஞ்சம் சேமிச்சா பிறகு நல்லது தானே எங்கடா பஞ்சான அது டெஸ்ட் பண்ணுறாப்பா பார்த்தியா நீ வாங்கிட்டு பார்த்தியா அப்போ என்ன அதுதான் சேமிச்சாருன்னு சொன்னால் அவர் நினைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் சின்ன சின்ன ஒரு பைக்குகளையோ இல்லாட்டி ஒரு நல்ல சைக்கிளையோ அவனு செய்யலாம் உழைக்கிறத சேமிப்பில்லாம் போகுமே இருந்தால் அப்புறம் ஒன்றும் செய்யலாம் இப்போ போக ஆள் யோசிக்கும் அநியாயமாக கவிதாசு கோல் அடித்தேன்னா கட்டாயம் யோசிப்பார் என்ன ஆக்கினாக்கா அப்போ என்னென்ன அதுக்கப்புறம் ஐயா வந்தேன்ட்டு வருவோம்ன்றே எதிர்பார்க்க ஆள் வருவோம்ன்றே எதிர்பார்த்துருக்காது முன்னே அதான் பிரச்சனை நான் யோசிச்சேன் இங்கே 2 இடத்து சும்மா வீடியோ இல்லாமல் போனால் தான் அது கேஷுவல் ப்ராங்க் மாதிரி இருக்குமான்னு வேண்டாம்பா பாவம் தான் ஓவர விஷயம் கூட பார்க்கல எனக்கு கும்பம் ஆள் பைக்கிலேருந்து சைக்கிள்லேருந்து நான் வீட்லேயும் இல்லையா அப்போ வேலைக்கு இல்லையே போயிருக்க மாட்டேதா 3 நாள் போகல வேலைக்கு 3 பைக் இல்லாடி ஆள் வேலையை போகிற கஷ்டம் இல்லை தூரம் இல்லை ஆய் போவான் அண்ணாங்கக்கா என்ன நான் வேணுமெண்டு அனுப்புமா போல நாங்கள் பாருங்க அவனை பிடிக்கிறாங்க ஃபோன் கொண்டு வந்தாரு அடி கொண்டு மாடாவுக்கு போனா வேறு தானே இல்லையோ இப்போ வந்து அந்த கதையை விட்டு அடிங்க அப்புறம் நாங்கள் புள்ளாங்க ஒன்றே பிள்ளை முதல் தரம் இஞ்ச வரைக்கும் இதில் ஆண்டா போயிருந்து காய்ச்சேன் ஏடா மகள் என்ன ஏரியல் மகள் எங்கே பிள்ளைகளை காண மெட்ட பிள்ளைகள் ஸ்கூலாக வர இல்லையோ அப்படி இல்லை ஆறு ஏற்ற போகிறப்ப ஓ உங்களோட கொஞ்சம் கதைக்க வேண்டி கிடக்குது நான் நினைச்ச மாதிரி இல்லை நீங்கள் ஆகல மாறிட்டிய நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க ஏனென்று சொல்லுங்க பாப்பா ஏனென்று கேட்குறியோ சொல்லுங்க பாப்பா ஆ குத்துருவாரில் பாவிட்ட கதையை கேட்குறோன்னு வேணிக்கிறேன் குத்துங்க கொஞ்சம் மேலே அமர்த்திக்கொண்டு குத்துங்கப்பா என்ன ஆக்கினேன் ஆ நீங்கள் செஞ்ச வேலை மனச்சாட்சி சொல்லுங்க சரியா பிள்ளையோ ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு தெரியாத விஷயம் தெரியாது ஏன் உங்களுக்கு தெரியாது ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன புருஷன் பஞ்சாயத்து தெரியாது உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பிரச்சனை ஒன்றுமே இல்லை உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை அவர் எங்களோட ஃபோன் பண்ணி என்ன காய்ச்ச கொண்டு ஃபோன் பண்ண தெரியும் எப்போ ஃபோன் பண்ண தெரியும் எப்போ ஃபோன் பண்ணார் 1 மணி 1 மணிக்கு அங்கேண்டா ஃபோன் பண்ணார் 1 மணிக்கு பேர் எடுக்க தெரியும் சரி ஃபோன் பண்ணி என்ன காய்ச்சவர் ஃபோன் பண்ணி மோட்டை வைக்கல் பழுதாப்புன்னு சொன்னார் ஓ மோட்டை பழுதாப்புனா என்ன செய்யணும் மோட்டை பழுதாப்புனா மோட்டை பைக் பழுதாப்புனா என்ன செய்யணும் சரி பிள்ளைக்கு வருத்தம் வந்தால் என்ன மருந்து எடுக்கணும் அப்போ மோட்டைக்கு பிரச்சனை என்ன செய்யணும் மோட்டைக்கு பிரச்சனை தூத்தணும் பிள்ளைக்கு மருந்துக்கு எங்கே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ மோட்டைக்கு எங்கே கொண்டு வரணும் கராச்சிக்கு அப்புறம் எங்கே கோடிப்பேன் அங்கே தான் நிற்குது எங்கே கராச்சியில் சரி அப்போ எங்கே கோடிச்சிங்க
காங்க வேற என்ன கதை இருக்கும் ஏய் உங்களுக்கு கேட்குறாங்க என்ன எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க இல்ல அவே எந்த பிரச்சனையே தானே கதை யார்கிட்ட பிரச்சனை அக்கா கணவன் மனைவி ஆகும்போது வேறு கதையக்கா விளங்குதா மோட்டர் வெஹிக்கிள் பிரச்சனை தெரியும் என்ன மாதிரி கதைச்சாரு என்ன ஒன்று எனக்கு தெரியாது இல்லை எப்படி கதை நீ ஒரு மணிக்கு எடுத்தது நீ எடுத்த உன்னோட காய்ச்சல் எல்லாம் சரியா சொல்ற. எல்லாம் தெரியும் கதைச்சா எல்லாம் தெரியும் கணவன் மனைவி என்றது ஈருடல் ஓர் உயிரக்கா விளங்குதா அப்படித்தான் அவன்கிட்ட இருக்கணும் இங்கே அண்டை தானே 20,000 என்ன நீங்கள் போன்றது என்ன போன் மாயின எந்த போன் சின்ன போன் சின்ன போன் என்ன விலை அது அது ஒரு 35 ரூபா இது 20,000 ரூபாய்ங்கிறப்ப 35 ரூபாய்ங்கிறப்பா இல்ல நான் 35 ரூபாய் போன் வாங்கிட்டு ஸ்கூல்ல இப்போ ஆண்டுறது வருஷ கடைசி தானே அப்போ கொஞ்சம் அவைக்கு கொஞ்சம் திங்ஸ்கள் வாங்கணும் நான் ஏற்கனவே வாங்கினேன் அப்போ அது கொஞ்சம் காணாமல் இருந்துச்சு அப்போ என் வீணாக்குமானு நான் வேண்டிய பொருளையே வாங்கி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டேன் என்ன 15,000 ரூபாய்க்குமா 16,000 2 பேர் இல்லை எனக்கு 3 பேர் அப்போ அப்போ ஒரு இல்லை தானே இல்லை இல்லை நீங்கள் 2 பேர் இல்லை எனக்குண்டா பாரு அப்போ எவ்வளோக்கு வந்தீங்க தம்பிக்கு ஸ்கூல் உடுப்பெல்லாம் வாங்கி அந்த காசுல அவருக்கு கொஞ்சம் திங்ஸுகள் சரி ஓகே இப்போ நாங்கள் ரெண்டைக்கு வந்து அந்த காசு தந்துருக்காடி என்ன செஞ்சிருப்பியல் தந்திருக்காடே என்ன செய்கிறது இப்படியோ நாங்கள் பிரயோசனப்படுத்துதாங்க தானே அதை வீணாக்க நீங்கள் பிரயோசனப்படுத்துவீங்களா அதுக்கு பரிசு கொண்டு அது ஓகே இங்கே அவர் அந்த மிஷின் கூடவே நீங்கள் முதல் தந்துட்டு போன காசுலேயே என் வேஸ்ட் ஆகும் இல்லை நீங்கள் இப்போ கதைக்கிற கதையை கேட்டால் என்ன நீங்கள் தந்துருக்காடி என்ன ஏதோ கதை முடிஞ்ச நாங்கள் செஞ்சு தானே இருப்போம்டா அப்படி முறைச்சு நாங்கள் கதைக்க மாட்டோம் ஆள் அடிக்கிறேன் இங்கே அடிக்குது இங்கே இருக்குப்பா வேறு 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 ஆகா ஓ ஒரு வருஷத்துக்கு முன்னம் ஓ நீங்கள் இருந்த நிலைமைக்கும் இப்போ இருந்த நிலைமைக்கும் கொஞ்சம் மாற்றம் வேணுமே இதுக்கு தானே மாற்றம் ஓ என்ன மாற்றம் சொல்லுங்க ஒரு வயசு கூடி கண்டுபிடிங்க இல்லை அப்போ அவள் இப்போ எங்கே கராச்சியில் விட்டு வரான் பைக் அச்சு வெளி என்ன பிரச்சனை பைக்குக்கு அது நடுக்க பிரச்சனை நடுக்க உடாஞ்சி கொட்டிக்கிட்டு இருக்கும் அப்போ என்ன செய்யணுமா அது கராச்சிக்காரன் என்ன மாற்றணும் சொன்னது என்ன மாற்றம் சொன்னான் அது எனக்கு தெரியும் கிட்னி ஹார்ட்டு மாற்றணுமாமா இல்லாட்டி சும்மா நோமல் அப்பன் சைடோ அந்த மாதிரி கல்லட செல்கள் கேணியாவளோ இங்கே இருக்க போனேன் கல்லட செல்கள் கேணியாவல் பீவர்கள்னா நாங்கள் பார்க்கலாம் வேடா அடிச்சு நான் எடுக்கல 3500 ரூபா எங்கே போங்கடா செகண்ட் ஹேண்ட் எடுத்தீங்களோ இல்லை புதுசாவோ சின்னதும் பெறாடா அந்த விலைக்கு இப்போ கூட இல்லை இல்லை அந்த ஆக சின்ன தொம்சம் காட்டினாண்டே கதோ அப்படி அப்போ அதையும் எடுத்துக்க மாட்டேன் விட இப்போ அடிக்கல எப்படியும் அந்த நொக்கியா சைஸ் சாமான் தான் எடுத்துப்பேன் மாட்டுக்காண்டு வளர்ந்துட்டு போல கரைச்சா கொடுக்குதானே ஓ இன்றைக்கி ஏதோ ஒரு மூட்டில் எங்கேயோ அவர்கிட்ட எங்கேயோ போயிருந்தாலும் இந்த கதையை கேட்டோடனே இடிமாட விழுந்த மாதிரி இங்கே வந்து இருக்கிறேன் இது இப்போ என்ன பண்ணைக்கு பால் கொண்டு போகிறார் அப்போ மாடு தானே அவக்க போயிட்டார் மாடு இங்கே கொண்டு வர்றது இப்போ வந்துடுவார் பண்ணையில் பால் கொடுக்குற காசு என்ன ஏரியா என்ன தெரியல வருந்தானே அது அடுத்த மாதம் தான் வரும் அப்போ அண்ணா வேலையில் இருக்கிற அப்போ என்ன செய்திகள் அப்போ எனக்கு என்ன விளங்கு நானும் பார்த்தாடினா சில நேரம் கேட்டால் பேசுவார் சில கேட்டால் பேசுவாரோ இப்போ வேற சில வீட்டில் பொருளாதார பின்னா உங்களுக்கு அந்த சிலவு இந்த சிலவு உங்களை என்ன கிரிக்கெட்னு சொல்லு அவர் சொல்லுவார் வரட்டு பொருளாதார பிரச்சனை கேட்போம் இருக்கு அப்புறம் ஆள் குழப்படி போலாக்கா அந்த குடி வரையும் இல்லை குடிக்கிறேல கணக்கு என்ன உங்க காசு அப்படி என்ன சொல்லுவார் அங்கே ஆளுக்கு அங்கே வேலையில் இவ்வளோ சம்பளம் அக்கா பிரேச வேலை அது 40 தான் கொடுப்பேன் 40 நான் குடிப்பேன் 40 அதை விட கூட கொடுக்கணும் கவலையாக சொல்கிறீங்க இல்ல இப்போ இவன் வந்து பெர்மனன்ட் இல்லை தானே பெர்மனன்ட் தான் குடிக்கிறேன் 40 கொடுக்குறேன் என்ன அதை விட இந்த மாட்டின் பால் வந்து அவ்வளோ காணும் தானே இல்லையோ காண மீன் தானே பால் கொடுக்க போகிறோம் நேற்று தைப்பூசத்து தான் கொடுத்தாங்க சரிடாப்பா இப்போ இவ்வளோ காலம் இவ்வளோ பிரச்சனையில் இருந்தீங்க யோசிச்சுப்பாங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்க கொண்டீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தீங்க ஒரு நன்மையே வருது இல்லையே வாயாலே கேட்டா ஜாலியாக தான் அங்கே சீட்டு கட்டுறோம் இங்கே சீட்டு கட்டுறோம் சீட்டு கட்டியிருந்தே அப்புறம் சீட்டு இல்லை சீட்டு கட்டுற நல்லது தான் சேமிப்பு தான் இல்லையான்னு சொல்லி இல்லை சேமிப்பு தான் நல்லது தான் ஆனால் பிரச்சனையே இப்போ பைக்கு பிரச்சனை இப்போ பைக்கு எவ்வளோ தேவையா
அவர் இந்த அப்புறம் சொல்லிட்டார் திருப்தி இல்லாதண்டு என்ன வேதாண்டு காங்கேயம் தான் பெறணும் வேறு தான் நேரடியாக கொண்டு விட்டார். அப்போ சரி, அப்போ படம் முடிஞ்சு செத்த விடுவாங்க. ஓ அந்த சின்ன பண்ணாடு அவரிடம் தான் அடிங்கள உருளைக்கிழங்கு இருக்கா ஆள் நைஸாக அந்த ஆமாரெலாம் முட்டை வர்ற மாதிரி நைஸாக கால் பண்ணி உனக்கு சொல்லி விட்டுட்டு இருந்தது தானே? இல்லை இப்போ தானே போனவர் எங்கே மாடவுக்கு என்ன இப்போ மாடு அவுட்டு இங்கே கொண்டு வந்து தான் பால் கறந்து போகணும். அப்போ இப்போ மாட்டுலாம் பெறும். ஓ அப்போ இப்போ பைக்கின்ற படம் ஓடாது நீ அப்படியே என்னையே புரியல. இப்போ ஆனால் ரொம்ப கதைடா அப்போ அந்த பைக்கை திருத்துறன்றதுன்னு போய்க்காது. திருப்பி இந்த நம்பரை தான் ஏடாப்பா ஆள் பாகுபலியில் அவன் பிரபாத் பண்ண வருது அப்பா மாடு சரியா தண்ணி விட நினைக்குதா? பால் என்ன பின்னேத்தில் ஒன்று எடுக்கிறீங்க? காலமே எடுக்க பின்னே எடுக்கிறா? எத்தனை லிட்டர் வருது நோம்பல? அவர் சொன்ன மாதிரி வருதோ? இப்போ 4.5 லிட்டர் காலமே பின்னேரம் என்னது பால் புத்தூர் கொண்டு வரணுமோ? மோட்டைக்கு இப்போ என்ன பிரச்சனை? மோட்டர் ஜெல்லாம் உடைச்சி கொட்டி போடுது. என்ன உடைச்சி கொட்டி போட்டுன்னா கிக்கர் கேஸ் ஆகிட்டு எல்லாம் உடைச்சி போட்டு 2 பேர் செய்ய கொடுத்துருக்கீங்களா? அது செய்யலான்னு தான் நிற்கிறான். இப்போ என்னண்டா என்னண்டு செய்யலாம் கிடக்காமண்டு நான் திருப்பியும் நான் முதலும் செய்து வந்தோம். இது நம்ம குடிக்க வரக்கூடாது. குடிச்சா அப்புறம் இழுக்கல இழுத்த பிறகு குடிக்க வரலாம். ஓ கடு உனக்கும் என்ன பால் குடிக்க போய் எங்கே வருதுங்களா கராச்சியில்? அங்கே அச்சுவே இல்லை நிற்கிது. என்ன செய்யலாண்டா? இப்போ செய்யலாண்டு இல்லையே. ஓ அது என்ன பிரச்சனை செய்தும் அது முதல் செய்து வந்தது ஓடக்கூடிய மாதிரி. அது செய்து ஓட சொன்னார் இப்போதைக்கு ஓடுங்கோ பிரச்சனை. முதல் எவ்வளோ ஒருத்தங்க செய்கிறாங்க? முதல் நான் அது ரிபன் ஆண்டியா கிட்ட சைட் கேஸ் இல்லாமல் எடுத்து கொடுத்து மாற்றினேன். அது செய்து வந்தவர் நீங்கள் கொண்டு அண்டையை கொண்டு வச்சுனா இது எனக்கு செய்யலாகட்டும் செய்யலாது அதெல்லாம் சொல்லி தந்தவர் உடாச்சி செய்யலான்னு. அப்போ என்ன செய்கிறோண்டு நான் தெல்லிப்பள்ளி வேலையாக வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு எந்த ஒரு சின்ன அப்படின்னு தான் இங்கே தள்ளி வந்து விட்டு விட்டோம். இப்போ நான் ஓரளவு சமாளிச்சாவது ஓடினா எனக்கு இங்கே பால் காய்ச்சல் வந்துருந்தானே இதில் சமாளித்த ஒரு சைக்கிள் நான் பார்ப்போன்னு பார்த்தேன். அது சரி வரையில அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு அடித்து பார்த்தேன். வெவன் அடித்தான் என்ன இப்போ நீங்கள் சைக்கிள் திருத்த கொடுத்தது கொண்ட இந்த மாதிரி தான் சொல்லி சொன்னேன். அப்படி தான் நான் இப்போ போனேன் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். சரி வரையிலையா சரி வரையிலையா விட்டுட்டு வந்து நீங்கள் இதில் பார்க்குறேன்னு பார்க்கலாம் கடையெல்லாம் நிற்கலாம் கடையில். எங்கே கடை? அச்சுவேலி. என்ன எனக்கு இப்போ வேலை பிரச்சனை இல்லை. வேலை உடன் தூரம் இல்லை தெளிப்பா நான் சும்மா சொன்ன மாதிரி 2 நாள் 3 நாள் சைக்கிளாக போய் வந்து இதில் போய் வந்து துப்புரா ஏலாம் போச்சா அப்போ இன்றைக்கு நின்றான். அப்போ வீட்டுக்கு அறிவா சொன்னவா இவ்வளோ உதவியும் செய்து வந்து நீங்கள் அங்கே தெளிவடிச்சு கேட்குற சரியில்லை கேட்க வேண்டாமட்டு. அப்போ நான் பேசாத விட்டுறேன் இன்னும் செய்கிற இதால் ஒன்றும் செய்யலாம் போச்சு போக்குவரத்து இதால். அதால் நான் சொன்ன மாதிரியும் வேலையை நான் ஒரு நாள் லீவ் எடுக்கிறேன் நிற்கிறேன். என்ன தொடர்ந்து போகிறது என்ன எல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோமே நீங்காவது வேற ஒன்றும் இல்லை இந்த தான் போகிறது போய் வந்து அப்போ நான் காலமாக கொண்டே பாலை கொடுத்துட்டு போகிறது. அப்போ வள்ளி அங்கே அச்சுவேல் அப்போ அச்சுவேலில் கொடுத்துட்டு பின்னேரம் வந்து பால் இங்கே 190 கெடுக்கிறேன். அப்போ பின்னேரம் வந்து வேலையால் வந்து நான் பால் அங்கே கொண்டு போய் நேரம் போடும். நான் சைக்கிளில் போய் வேறு நேரம் சொல்லுவேன். அங்கே 5 மணிக்கு பால் கொடுக்கும். என்ன அக்கா சொல்லிக்கோ நிற்கிறா நீங்கள் உழைக்கிற ஒன்றும் கையில் கண்ணிலையும் காற்றுகள் இல்லையாமே கேட்டால் உனக்கு என்ன மிஞ்சப்பத்தைய பொருளாதாரங்கள்னு சொல்லிருக்கலாமே. சிலவு வரலாம் சிலவு தான் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கிறேன். சில மிச்சங்கள் சீட்டு அது நல்ல விஷயம் தானே சேமிப்பு நல்ல விஷயம் தான் போட்டுக்கொண்டு வரணும். அதில் ஒன்றும் வரைக்கும் காய்ச்சல் வந்தேன் இப்போதைக்கு சரி வரையில. நீங்கள் இவ்வளோ நாளைக்கு நான் அந்த மேம் பண்ணல இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு வந்து விட்டா அப்புறம் இப்போ தான் நீங்கள் கொண்டு வந்து விட்டா அப்புறம் கொஞ்சமாக செய்கிறேன். சம்பளங்கள் எடுத்து கட்டி கொண்டு வாரேன். இப்போ பிள்ளைகள் இருக்குன்னு கட்டி கொண்டு வாரேன். அது கிளம்பி எனக்கு தெரியலன்னு இப்போ கை கொடுக்கலாம். இந்த 1ஆம் தேதி கொடுத்து அது ஒரு வேலைக்கு போயிட்டு கேட்டோ அப்போ அதில் தான் எனக்கு கொஞ்சம் இதாக போச்சு. இஞ்சா வெயிலாக கிடக்கு
நீங்கள் கேட்குறது நியாயமான ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு தந்தபடியால் நாங்கள் திருப்பி ஒரு உதவி என்று இப்போ நீங்கள் என்னட்ட கேட்க கொஞ்சம் யோசித்த மாதிரி தான் நான் இன்னும் ஒரு ஆள்கிட்ட அதுதான் நானும் யோசிச்சேன் என்ன செய்கிறேன். நான் சொன்னேன் இவ்வளோ இறைச்சல் மத்தியில் இப்போ நீங்கள் செய்து தந்தா அப்புறம் மலையாளிகளே இவ்வளோ இறைச்சலுக்கு இருந்தாங்க நாங்கள் உங்களுக்கு கேட்கல. இப்போ ஏன்னு சொன்னால் இடமெல்லாம் தண்ணிகள் அப்போ நாங்கள் கேட்கல. ஏன்னு சொன்னால் இவ்வளோ தூரத்துக்கு எங்களை கொண்டு வந்து இனி நாங்கள் செய்யணும். நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஏன்னா இப்போ மலையாள இந்த முறை விட மட்டும் தண்ணி இப்போ நாங்கள் வந்து காட்டி உள்ளுக்கும் இல்லை தண்ணி. ஓ அதான் அதால் நீங்கள் கேட்கல நாங்கள் இனி கேட்குற தண்ணி அப்புறம் மாடும் தண்ணி அப்புறம் இவ்வளோ பிரச்சனை கேட்கக்கூட இறைச்சல் மத்தியில் இப்போ நீங்கள் செய்து தந்தா அப்புறம் மலையாளிகளே இவ்வளோ இறைச்சலுக்கு இருந்தாங்க நாங்கள் உங்களுக்கு கேட்கல. இப்போ ஏன்னு சொன்னால் இடமெல்லாம் தண்ணிகள் அப்போ நாங்கள் கேட்கல. ஏன்னு சொன்னால் இவ்வளோ தூரத்துக்கு எங்களை கொண்டு வந்து இனி நாங்கள் செய்யணும். நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஏன்னா இப்போ மலையாள இந்த முறை விட மட்டும் தண்ணி இப்போ நாங்கள் வந்து காட்டி உள்ளுக்கும் இல்லை தண்ணி. ஓ அதான் அதால நீங்கள் கேட்கல நாங்கள் இனி கேட்குற தண்ணி அப்புறம் மாடும் தண்ணி அப்புறம் இவ்வளோ பிரச்சனை கேட்கக்கூட ஆண்டு கூட தான் விட்டுறேன் நான். இப்போ இதான் இதில் இப்போ என்ன வச்சுன்னா எனக்கு தண்ணி இப்போ எனக்கு என்ன இப்போ நீங்கள் உதவியாக செய்யாடி மாறி செய்தாலும் நான் இப்போ இந்த மால் காசு கொடுக்க நான் வெறும் காசு அப்போ அதை காசு எடுத்து ஏதாவது ஒரு அப்படி மாறி என்று பால் காசை நம்பி கொடுக்கல அப்படின்னா வீட்டு உறுதி எதுவும் அப்படியே இலைகளி தந்தா செய்யலாம். மாட்டை ஆ மாட்டுக்கு உறுதி இருக்காடா? மாட்டுக்கு எங்கடா புத்தகம் மட்டக்களப்பில் அடிக்கிறாங்களா மாட்டுக்கு புத்தகம்? ஓ குத்துறப்பா பதிவு உங்கள் இதில் அரசா இதில் பதிக்கிற கால்நடை வைத்தியத்தில் அது உங்கள்கிட்ட தர்றாங்களா உறுதி தந்த மாதிரி? மாட்டுக்கு உறுதிடாக்கா? மாட்டுக்கு வீட்டுக்கு உறுதி இல்லையா? அரசாங்கம் அதுவும் இல்லை. அப்போ ஒன்றும் செய்யலாடா. அப்போ என்ன ஆக்கினேன் அப்படின்டா வட்டி கேம் பண்ணிட்டா இருக்கிறே இல்லை பண்ணுறேன் எப்படி? ஆ எனக்குமே அவன் ஃபோன் பண்ணி சொன்னேன் டக்குன்னு ஒரு மாறி போயிடு. என்னடாப்பா இது மற்றாக்களையும் காங்கேனாயின்னு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்கல. ஏன்னா சில இடங்களில் நாங்கள் எப்படித்தான் செஞ்சு கொடுத்தான் திரும்ப போக கேட்டபடிதான். அப்போ நீங்கள் அப்படியான ஆள் இல்லைன்னு அன்றைக்கும் கொண்டு வந்து ஒரு 20 தந்துட்டு அப்புறம் இப்படி கேட்டேன்டேக்க இவன் அந்த போட்டு இந்த செருப்பாளையில் கடிச்ச வேக வந்து அப்புறம் மோங்காலையை போட்டு வந்தான். சரியில்லை தானே போகிற இடம் வழியிலேண்டு. ஆனால் இங்கே வந்து உங்களை பார்த்தா நிலைமை அதுக்கேற்ற தான் மூத்த வச்சுருக்கீங்க. நீங்கள் பிரச்சனை இல்லை தாடியிடம் பட்டா கொள்ளா. என்ன செய்கிறது? ஆ வா நான் இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ நோமலாக செகண்ட் ஹேண்டான ஒரு சும்மா பழைய சைக்கிள் நோமலாக இப்போ உங்களுக்கு ஒரு செகண்ட் ஹேண்டாக சைக்கிள் இருக்குன்னா அவ்வளோ வரும். அது கடையில் கேட்டால் தெரியும் எடுக்கலாம். ஒரு 70,000 சைக்கிள் எடுக்கலாம். சைக்கிள் ஒரு நார்மல் சைக்கிள்ண்டா நான் அப்படி தான் முதல்ல இந்த சைக்கிள் ஓடி பார்த்து நான் பார்த்து கொண்டு வந்தான். இங்கே அது சரி வரலாம் போச்சு எல்லாம். என்ன இல்லை நீங்கள் உண்மையிலேயே அந்த சைக்கிள் மாட்டாயில் கொட்டில் காட்டி வேலையை கோடி தெரிஞ்சதே பெரிய விஷயம் அண்ணா. அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பைக் ஒன்றுண்டா நல்லா நான் உங்களை சொன்னேன். இப்போ வேலை வந்து அது வந்து அரசாங்க வேலை நான் தொடர்ந்து போனேன். எனக்கு அப்படியே ஒரு உள்வாங்கக்கூடிய இது இருக்குது. இப்போ ஒரு ஒப்பந்த அடிப்படையெல்லாம் வச்சிருக்கணும். நான் போனேன்டா தொடர்ந்து போனால் அப்படியும் ஒரு அரசாங்கத்தை உள்வாங்குவாங்க. அப்படி அந்த ஒரு இதுக்காக தான் நான் தொடர்ந்து போகிறது. அதுதான் இப்போ இந்த 3 நாளாக பெரிய பிரச்சனையாக அந்தரப்பட்டு கொண்டு இன்றையும் டெலிமோடிச்ச காலமே சொன்னேன். நான் இதான் பிரச்சனை ஒன்றும் செய்யலாட்டம்ண்டு 3 நாளாக வேலையை போயில நீங்கள்? ஓ சைக்கிளில் 2 நாளாக போய் வந்தேன். நான் ஏழாட்டமாக பார்த்துட்டு தான் இன்னும் செய்யலாம் கிடக்கு. எங்களோட முதல் ஒரு அண்ணன் அவரால் கழிச்சார். எப்போன்னு சொன்னால் இப்போ இந்த உதவிகள் எல்லாம் செஞ்சு தர முதல், அதாவது இந்த மாட்டு விஷயங்கள் எல்லாம் செஞ்சார் முன்னர் அவருமே உங்களுக்கு இந்த உதவி திட்டத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் காசு அனுப்பினவர். அவர் ஒரு காய்ச்சவர் ஒரு சும்மா ஒரு ஆட்டோ ஒன்று மாதிரி வந்து அவருக்கு எடுத்து கொடுத்தால் அவர் உழைப்பார். அந்த மாதிரி இந்த மாடுகள் செய்ய முதலா ஓ என்று சொல்லி சும்மா கதைச்சவர். அப்போ நான் சொன்ன விஷயம் அந்த டொய்லெட்டுகள் இல்லை, இப்போ வீட்டு கூரை இல்லை, மாட்டு கொட்டுகள் இல்லாத பட்சங்களில் இனி அது ஒரு கரைச்சதை விட இப்போ ஆட்டோ எடுத்து அதை நீங்கள் கட்டுற மாதிரிக்கு அப்படின்றே கூட அது சிலவில் கரைச்சலாக போகும் இல்லை. அப்போ உங்களை இன்னும் பிரச்சனையில் மாட்டக்கூடாது அந்த மாதிரி கதைச்சி தான். ஆனால் இப்போ உங்களுக்கு போக்குவரத்துக்கு ஒரு கட்டாயம். இப்போ நான் கூட எனக்கு கட்டின அறிவின்படி யோசித்து பார்த்தா உங்களுக்கு செஞ்சு தந்த உதவின்றே கூட நாங்கள் வருமானம் முற்ற மாதிரி செஞ்சு அறியலை. இப்போ நார்மலாக டொய்லெட் வந்து அது உங்களுக்கான ஒரு அடிப்படை தேவை. அதே மாதிரி மாட்டு கொட்டு மாட்டுக்கான அடிப்படை தேவை. அதே மாதிரி வீட்டுக்கு கூரை மாடு வாங்கி தந்தாலும் அதுக்குரிய பலன் இப்போ தானே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுக்கேன். இல்லை எனக்கு மற்ற மாடம் கண்டுபோட்டு அப்படியும் காசு வேறும் கூட இல்லை. என்னை கொண்டு சேர்க்கிற வழி தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. நாங்கள்
உண்மையிலேயும் இப்போ நான் வந்து எனக்கு இவ்வளோ இதில் அவங்க பார்த்துருக்கேன் ஒரு தடவை நான் காசு திருப்பி உங்களை கேட்கக்கூடாது எண்ணத்துலாம் இருந்தேன் இவ்வளோ தூரம் என்ன கொண்டு விட்டது நான் இப்போ உண்மையிலேயும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நம்ம உங்களை கேட்டது அடித்தது இப்போ நான் போக்குவரத்து என்ன இவ்வளோ தூரம் நீங்கள் எப்போ நான் கேட்டுப்பேங்க வேணா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்படி பைக் வந்துட்டு திருத்த கொடுத்துட்டீங்களா அம்மன்னு சொல்லையும் அப்போ அது பெரிய பைக் அனுப்பி இல்லை பெரிய செலவு முடியாதானே மற்றது இப்போ நீங்கள் என்ன கேட்டதுக்கு சரி கோவம் வந்துச்சோ தாகம் வந்துச்சோ சரி அது என்னுடைய முடியட்டும் உனக்கு என்ன சொல்லிட்டு வந்தாங்க கேட்டுப்பேங்க அந்த பைக்கை திருத்துறாருந்தால் அதை திருத்துற செலவை நாங்கள் கொடுத்து திருத்தி கொடுப்போம் வந்து நாங்கள் ஆனால் இப்போ பைக்கு வந்து திருத்தேலாது பைக்கு வந்து இன்னொன்று தான் நூலாக பார்க்கணும்னு சொன்னால் அதை நாங்களுமே தனியாக செய்யலாதானே என்ன அப்படி இருந்தால் பாப்போம் உங்களையும் விரும்பினார் விருப்பினம் தானே முதல் வந்து கதைச்சார் விருப்பினம் தானே சில போல் வந்து நான் இப்போ ஒரு நோமில் ஒரு 25,000 ரூபாய்க்கு தான் அந்த சைக்கிள் எடுத்தேன் எனக்கு எடுத்து ஓடினது இவ்வளோ காலமாக அப்போ என்ன செய்கிற திருத்தி ஓடி 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 இப்போ இப்படியான நிலைமைக்கு வந்துடுது இப்போ அதுக்காக தான் நான் நீங்கள் ஒன்றும் செய்யலாம் இடத்துலாம் அடித்தான் எனக்கு இந்த இதான எனக்கு ஒரு காலையாக பாலுகள் கொண்டு போய் கொடுக்குற இறைச்சலாக போச்சு அதுதான் இப்போ என்னன்னு சொல்கிறது அந்த ஒரு முழுமையாக ஒரு விஷயத்தால் அந்த பலன் அடைய வேண்டிய டைமில் இது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ என்ன செய்கிற எல்லாத்தையும் சைக்கிளில் போகமுண்டு விடுதான் இப்போ மாடை விட்டு வந்து எடுத்து கொண்டு போகமுண்டு இல்லை நான் சைக்கிளை கொண்டு போய் கொடுக்கணுமே முயற்சி இருக்கிற இடத்துல இப்படி ஒரு பிரச்சனையாக வந்துட்டுது அதை விட 60,000 ரூபாய்க்கு என்னடா பைக் எடுக்குது தம்பி அப்படியே நான் பைக் அப்படியே சவாரிகள் மாதிரி தான் எடுக்கலாம் இல்லை புதுசு இல்லை சொல்கிறேன் சும்மா இந்தியாவில் அவர் வந்து தன் வாழ்க்கையை குறித்து அவ்வளோ சோகத்தோட காய்ச்சொன்றிருக்கார் அக்கா பார்த்தியோ சிந்தனையே இல்லை அப்போ நீங்கள் பேசுகிறதும் சரிதானே என்ன அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தன் வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டு காய்ச்சல் நிற்கிறார் நீங்கள் ஒரு சிந்தனையோட இருக்கிறீங்களோ அவள் கூப்பிட்டா அவள் ஆறு ஆள் பெரிய ஆள் அவள் கூப்பிட்டா அப்புறம் போகிறான் என்ன நீங்கள் பேசுகிறதே ஒரு நியாயம் இருக்குது நீங்கள் இல்லாதேன்னு சொல்லித்தரா நீங்கள் சரியா குழப்படியாமல் குலைக்கிற காதுன்னு கையில் ஆறையிலையா அப்புறம் நான் போட்டு குழம்புறேன் அவாவோட சும்மா சாடையா பயம் இருக்கேன் அவங்களுக்கு ஓய் என்ன அக்கா என்னக்கா செய்வோம் சொல்லுங்க நீங்கள் என்ன செய்வோம் சொல்லுங்க அன்றைக்கு அடுத்த போனா காட்டுங்க என்ன போன் எடுத்தேன் பத்தியம் சொன்னேன்டா இதுதான் 35 எவ்வளோ எங்கே எடுத்தீங்க அஜிவெல்லாம் எடுத்து எங்கே அஜிவெல் இல்லையா அப்போ நான் இப்போ இந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் கட்டுப்பட்ட ஒரு ஆளாக நிற்க வேண்டி கிடக்குது என்ன சொல்கிறது இப்போ நான் சரி இப்போ வேங்க இன்றைக்கு வந்து அண்ணா இந்த பைக்குக்கு ஒரு பிரச்சனை இன்றைக்குள்ளே அதை உண்மையிலே வந்து செஞ்சு கொடுப்போம் ஒரு டைம் வந்துட்டு ஒன்றும் கேட்காம நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம் வந்து பெரிய செலவாக வராதானே என்று சொல்லி நான் வந்தேன் ஸோ அந்த மாதிரிக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மனசு வச்சால் அண்ணாக்கு ஒரு சின்ன ஒரு போக்குவரத்து சாதனம் ஒன்று நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் உண்மையிலே வந்து முயற்சியுடைய ஒரு ஆள் தான் சொல்லணும் இன்றைக்கு வரைக்கும் எங்கள்கிட்ட உண்மையாக திருப்பி இந்த நாங்கள் செஞ்சு கொடுத்ததும் நிறைய செஞ்சு கொடுத்த நாங்கள் இல்லையாண்டு இல்லை அப்போ அவர் வந்து நன்றியை காப்பாற்றி இது வரைக்கும் எங்களுக்கு காரணம் கொண்டு எதுக்குமே வந்துட்டு அவர் ஃபோன் பண்ணையில் கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் இன்றைக்கும் அந்த மாடுகளை எல்லாம் நல்லா வளர்த்து கண்டும் போட்டு அதுண்ட பலன் கிடைக்க வர நேரத்தில் உண்மையிலேயே வந்து யோசித்து பார்ப்போம் ஒரு கணம் யோசித்து பார்ப்போம் நாங்கள் இப்போ உண்மையிலே வந்து இப்போ அண்ணா வந்து பால் வந்து கொண்டு போகிறேன்னு சொன்னால் பைக் இல்லாமல் உண்மையாக கஷ்டம் இங்கே அண்ணாட காலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த காலோட வந்து சைக்கிள் உலக்கி பால் கொடுக்க போயிட்டு வரதா இல்லாட்டி வந்து தன்னை கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதா அதை விட இப்போ வேலைக்கு போகலைன்னு சொன்னால் அவர்கிட்ட அந்த சிலவில் அந்த பெர்மனன்சி வந்து யோசிப்பாங்க என்ன இவர் வந்து சுற்றுறார் இந்த மாதிரி யோசிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவர் படுற பாடு அப்படி ஒன்று இருக்குது நீ மாட்டால் கிடைக்கக்கூடிய அந்த பலனையும் உண்மையிலே இப்போ ஒரு 4 லிட்டர் பால் கொடுத்தா ஒரு 800 காசு வருமுண்டா அந்த 800 காசு உழைக்கிறக்காண்டி இப்படி இந்த காலோட உழைக்கி கொண்டு சைக்கிளை கொண்டு போகிறதுன்னு நினச்சி அதுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும் அண்ணன் அப்போ அதால் அப்படி ஒரு பிரச்சனையாக கிடக்குது அப்போ நாங்கள் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னா எங்களுக்கும் ஒரு டைம் ஒன்று தாங்கோ நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட கேட்க என்ன மாதிரி யோசிச்சிங்களோ அதே மாதிரி நானும் ஒரு டைம் கேட்கல அது ஆனாலுமே இந்த மௌனம் ஒரு மொழி பேசும்னு சொல்லுவாங்கல் தானே அந்த மாதிரிக்கு வந்து நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் நிற்கிறீர்கள் இல்லை பாகுவலி கட்டப்பானுண்டாயிரம் நிற்குது குத்தி போட்டு போய் என்னண்டு ஏன் தாடி வளர்க்கியல்
எடுக்கும் அதுவும் என்ன சேவடுக்க காசு இல்லைன்னா அது என்ன சும்மா வளர்க்கல கோயிலுக்கு ஆகிட்டு போய் கோயிலுக்காண்டியோ அம்மா நான் கூட கோயில் கனகால பார்த்து நடக்குது ஏண்டா எந்த கோயில் சென்னைக்கு தான் போகணும் சென்னை முடிஞ்சியப்பா முடிஞ்சதே எடுக்கும் அதுதானேடாப்பா கடவுளே இது நாங்கள் இப்போ ஜெயிலுக்கு இருக்க அந்த நேரம் கொஞ்சம் குறைஞ்சி கிடந்தேன் இப்போ கிட்ட இல்லான்னு அல்லாடி நீங்கள் சொல்லிக்கா உங்களுக்கு தான் பழத்தாண்டு நேர்த்தியான் அப்போ என்ன பைக்கை என்ன போய் பார்க்கணுமா என்ன ஆட்டம் கேஜ் முதல் மாற்றி நான் கேஜ் தான் இருக்கு பஞ்சு போச்சு அடுத்து நான் இது கிக்கர் என்ன பிரச்சனை நான் காலை அடிக்க அது வெயிட்டு கூட மற்ற உங்களுக்கு கிக்கர் சைக்கிளும் உங்களுக்கு கரைச்சல் உங்களுக்கு இந்த காலால் படி அடிக்கிறாள் இது கிக்கர் தானே கிக்கர் செல்ஃப் ஸ்டார்ட் வேலை செய்யணும் கியர்ண்டானே தள்ளி கிள்ளியா ஓடலாம் கியரும் இல்லை கியரும் அப்போ இனி இது இரும்பு தான் இதுக்கு இல்லை இதே மாதிரி தான் முதல்ல உடைச்சு இப்போவும் இதே மாதிரி தான் உடைச்சிக்கிறேன் இதுக்கு இல்லை இதுக்குள்ளே உள்ள உடைச்சிட்டு இனி இது ஒன்றும் செய்யலாது சின்ன சட்டியா இப்போ என்ன செய்வோம் நேத்தான் நான் சொல்லலாம் அப்படின்னா இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கோம் தானே பொறுத்திருப்போம் உங்களோட நல்ல மனசு பதில் சொல்லும் வேலை செய்யுமென்று நம்புவோம் இன்னும் 4 பேரோட சேர்ந்து ஒரு முயற்சியை போட்டு எடுக்கிற சாமான ஒரு நல்லா பார்த்து எடுப்போமே ஏன் பிறகு திருப்பியுமேனா 40-50 அங்கே அப்படி நீங்கள் அமைதியாக இருந்து சாதிக்கிறீர்கள் அவள் கதைச்சி சாதிக்கிறா இங்கே இப்போவே அங்கத்தியான் வெளிநாட்டு பனியை குளிரை பற்றி யோசிக்கவளுக்கிட்டாண்டுக்க பாருங்க அப்படி ட்ரைனிங் எடுத்துருக்காண்டு சாடியாக பார்த்தியோட செட் அவுட் வீடியோ பார்த்தீங்களே அப்போ உங்களுக்கு வெளிநாட்டுக்காரர் பனிக்க நினைறது தெரியுது இங்கே நாங்கள் மழைக்க நினைறது தெரியலையோ நீங்கள் அவையிலே கேட்குறீங்க இல்லை தான் எங்களை தான் கேட்குறீங்க நாங்கள் தான் அவையை கேட்குறோம் அதான் இப்போ நானும் வந்தாக்கா உண்மையாக மனச்சாட்சிப்படி தான் உண்மையாக செய்கிறாக ஒரு நாளும் தொடர்ந்து கேட்குறேன் இல்லை ஆனால் உண்டு இல்லை உண்மையிலே இப்போ அவர்கிட்ட இதை இன்னொரு கட்டத்தை நான் பாராட்டேன் என்னென்றால் இவ்வளோ பிரச்சனைக்கும் அவர் ஒரு சில பேர் என்ன தெரியுமோ இப்போ வந்து மாடு பால் எடுக்கலாம் தானே கொள்ளலாம் தானேடா அது இது நிற்கிறானோடு வட்டி லைனுக்குள்ளே இறங்கி வினம் ஓ இனி அடுத்த மாடு கண்டு போட்டால் இங்கே வேறு ஒரு ஆள் ஓ கடவுள் வழி கொடுக்க அந்த வழியை விட்டுட்டீங்க அப்போ வட்டி லைனுக்குள்ளே அப்படி இப்படின்னு போவாங்க நீங்கள் அப்படி போகாத வரைக்கும் சந்தோஷம் அண்ணா ஏதோ இவ்வளோ உதவி செஞ்சு எங்களையும் நீங்கள் கடைசி கட்டத்தில் ஒரு சரி ஒரு சௌரமாக நினச்சி தான் கேட்டிருக்கீங்க ஆனால் என்ன சொல்கிறது பைக்குன்ற கொஞ்சம் ஒரு பெரிய முதல் ஒன்று பிடிக்கிறதால சரி நாங்கள் ஒரு கால் இன்றைக்கி இந்த வீடியோ போடுவோம் தானே போட்டுட்டு நாங்கள் குழப்பம் இல்லாமல் யாருக்கும் கோபம் வரவும் வேண்டாம் என்றால் அவர் கேட்டது நாங்கள் நியாயப்படி பார்த்தா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மாதிரியும் தான் இருக்குது ஏன்னு சொன்னால் இப்போ தான் நாங்கள் வேண்டி கொடுத்த அந்த மாட்டால் பலன் கிடைக்க தொடங்கிஇருக்குது இப்போ ஒரு கொஞ்சம் காலம் போயிருந்தாலும் பரவாயில்ல நான் கேட்பேன் என்ன ஒரு 2-3 மாதம் போயிருந்தாலும் அவ்வளோ சமாளிச்சு நீங்கள் காசை திருப்பி தருவீங்களோ ஓ இப்போ ஒரு 70,000-80,000 ஒரு பைக் கொண்டு எடுத்திருந்தா அந்த காசை திருப்பி தருவீங்களோ ஓ நான் பால் கொடுத்தேன்னா அப்படி திருப்பி தருவேன் பால் கொடுத்த என்னண்டு பால் கொடுக்க வலிக்கிட்டா எனக்கு பிரச்சனை இல்லை காசு வரும் மாதம் நீங்கள் பால் கொடுக்குறீங்களோ மோர் கொடுக்குறீங்களோ செய்யாது அது கடன் பண்ணால் அது எப்படின்னா கட்டத்தான் பண்ணும் நீங்கள் பால் கொடுக்குறத சாப்பிட்டு வந்து உங்களோட மாத காசு 2 மாதம் காசுன்னா அடுத்து தரத்தான் பண்ணும் அது ஒன்றும் செய்யலாம் ஓ பிரச்சனை ஏண்டா கொஞ்சம் வேண்டாலும் உங்களோட முயற்சியெல்லாம் போட விடத்தானே வேணும் நாங்களே அது பிரச்சனை நான் ஏன்னா இப்போ உங்களோட இப்போ வாங்க அந்த ஒரு கடன் கூட மாறித்தர ஆள் இல்லை இந்த காலம் எல்லாருமே வட்டிக்கு வாங்க தான் தருவாங்க ஒரு ஆள் மாறித்தரைக்கு அதை நாங்கள் திருப்பி கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இல்லை தானே ஒரு அவசரம் இல்லை இப்போ எடுத்து கேட்டு இப்போ உங்களோட மாறி தான் நான் கேட்பேன் என்னென்னா வெளியே நெடுகளும் உதவி என்று கூட மாறி கேட்டு ஒரு சும்மா நோமலாக ஒரு சைக்கிள் எடுத்து ஓடிக்கொண்டு அந்த காசை கொடுக்கக்கூடிய மாதிரி இல்லை இவ்வளோ தூரம் செஞ்சாச்சு நீங்கள் சொந்தங்கள்ட்ட என்னது சும்மா இனி வாய் வைப்பான் எனக்கு இப்போ உண்மையிலே ஒரு 2-3 எனக்கு கடவுள் பிரச்சனை இல்லைண்ணா இந்த வேலையை பூரா சம்பளங்களாக வேலை பிரச்சனை இல்லை மாடு இப்போ ஒரு
கை கொடுத்து ஒரு 5-6 மாதம் போயிருந்த ஓரளவு நான் உருண்டு ஓடி இருப்பேன் இந்த பிரச்சனையால். அது அப்படித்தானே இப்போ காலங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வந்து அப்படித்தானே வரும். ஒரு மனுஷன் வந்து வளர்கிற கட்டத்துலாம் அடிபடும். சரி பிரச்சனை இல்லை. நான் எப்படி இருந்தும் இவ்வளோ இவங்களுக்கு நான் ஓரளவு சமாளித்து கொண்டு இருக்கிறேன். என்ன சொன்னால் நான் அவ்வளோ தூரத்தை செலவழிக்கல மேலே. நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இப்போ நீங்கள் உங்களோட உழைப்பு வந்து உங்களுக்கு போதுமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த மாட்டின் பால் காசை வந்து சேமிக்கப்பாங்க. என்னென்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. அது நீங்கள் உண்மையில் அது ஒரு மிச்சமாக போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். சரி நாளைக்கு ஒரு அந்தரம் ஆபத்தண்டு பெறலாம் கொள்ளலாமே. அதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு கை கொடுக்கலாம். எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு அடித்தது அதுகள் இப்போ சீட்டு கட்டின அடுக்கலாம் தானே. அப்போ 2-3 நாள் டைம் தாங்க பார்ப்போம். நாங்கள் ட்ரை ஒன்று கொடுத்து பார்ப்போமே. அவருடைய காய்ச்சி பார்த்துட்டு அவர் முடிவு கொண்டு எடுப்போம்ண்ணா. சரியே யோசிக்காங்க. நீங்கள் இன்றைக்கு நாளைக்கு சமாளிங்கன்னு பார்ப்போம். சரி இவன் வந்து சரி வந்தால் கூட பைக் வந்து டக்குன்னு செட் ஆகாதானே. எப்படியும் ஒரு கிழமை இருந்தாலும் பார்க்கத்தானே வேணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே என்ன பதில் வருதுன்ட்டு. என்ன மற்ற நாங்கள் போட்டாக்கா அப்படி சொல்லி தந்த கேட்காங்க. சரி இல்லையா? என்ன உண்மையா கதை நீங்கள் அப்படி சொன்னது? இல்லை. சரி என்ன ஜாடியாக வெரைட்டி தான் பார்க்குறீங்க நீங்களும் பொல்லால் போலாம் கிடக்கு. சைக்கிளில் பார்த்து எத்தனை சாமான் போட்டு கேட்கண்டு. அதான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 10 லைட்டுடா லைட் 10 தானே. அது கலண்டு வேறு கலண்டு டைனமோ முந்தி ஒரு காலம் இதோட விளையாடுறதுக்கு தெரியுமே. டைனமோ லைட்டோட கலண்டி கிடையாது. வேறு கலண்டு போச்சு. பயிர் கலண்டஞ்சிட்டது அப்படி என்ன. சரியாக்கா அப்போ நான் போயிட்டு வரோம். அப்போ நாங்கள் வந்த பிளான் பிளாச்சு போச்சு. அந்த பைக் செய்யலான்ட்டு நான் சொல்கிறீங்க. இல்லை நான் ஓரளவு செய்யலாம்னு தான் நான் உங்களை அது சரி. மற்றது உண்மையான கதை என்னென்னா அந்த பைக் எடுத்த 25,000 இவர் ஏற்கனவே இருப்பேன் நாங்கள் கொடுத்து திருத்தி வைக்கிறோம். அப்போ திருப்பியும் அந்த பைக்கை நாங்கள் கொடுத்து திருத்தினா ஒரு சாமான முதலுக்கு மேலே நாங்கள் செலவழிக்கிறோம். இல்லை கடையில் அவன் தான் திருப்பியும் அங்கே கொண்டு தான் விட்டு. என்ன பெட்ரோலை மண்ணெண்ணெய் விட்டு விட்றீங்க? அதுக்கு பெட்ரோல் விட்டு தான் விட்றது. ஆனால் திருத்தி முதல்ல அவன் தான் திருப்பியும் இப்போ கொண்டு போயிலான்னு சொன்னான். அப்புறம் அப்படியே விட்டுட்டு இருக்கிறான். முதல் செஞ்சவரே மெயிலான்னு சொன்னால் நீ ஒன்றும் செய்யலாதானே. சரியா பார்ப்போம். ஏதாவது ஒன்று செய்வோம்மா. ஒரு 2-3 நாள் டைம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவாக சொல்கிறேம்மா. சரியா நான் உடனே ஏலான்னு சொன்னால் கவலைப்படியே 2-3 நாள் கழிச்சு சொல்கிறேன் வேலாண்டா. ஏடா அப்படி பேட்டேக்கா போட்டு அவனை இது மட்டும் அடிங்க வாங்க. பிரச்சனை குடும்ப பிரச்சனை அடிங்க கோல். அண்ணா வந்து கையை வச்சாருன்னா அடிங்க. காலத்து பொலிஸில் போட்டுவிடுவோம். நீங்கள் ஓடிது இல்லைண்ணா அந்த பார்த்து அடிக்கிறாருமா எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நேஷன் வந்து சரி சும்மா சவரமாக கேட்குற அப்புறம் கோவிக்கக்கூடாது. சரியா அண்ணே எல்லாம் ஒரு உரிமையோடு நான் ஓடி வர தேடி வர எல்லாம் செய்கிறதா பாப்பா. முயற்சி ஒன்று செய்வோம்மா. உங்களோட நல்ல மனசுக்கு தான் கிடைக்கும்னு நம்புங்க. வாரம் போயிட்டேன். சரி வீடியோ ஒன்றும் செய்யலையா? பாய். இது ஆள் மாட்டின பால் எடுக்கலையா? பால் எடுக்கிற பால் நல்லா இருக்கேன்டா. எனக்கு ஒரு விருப்பம் போகிற கேட்டுட்டு வா. அண்ணா பால் இழுக்கலையா மாட்டில்? இழுங்கக்கா பார்த்துட்டு போவோம்க்கா. இல்லை உங்களோட முயற்சியே காட்டத்தான் வேணும். எனக்கு ஒரு டக்குன்னு இழுத்து காடுங்கோ. அம்பேவலை ஃபார்மில் அந்த இது இருக்குது மிஷின். அடிச்சா சரி பூட்டி விட்டா அப்படி உறிஞ்சி இழுக்கும். அது பாகமடா. இங்கே வேறன் வாளி ஆள் தான் கறக்கிற ஆள் மாதிரி வர வாளியை கொண்டு ஆள் கறக்க போனால் பின்னாடி புறங்கால் அடிச்சு அறிஞ்சு விடணும் ஆளுக்கு. இது வந்து தயிர் உரையா போடுறது இல்லைண்ணே. ஏன்னா இது பால் காய்ச்சி குடிக்கிறேண்ணே. எருமை தயிராக நல்ல வேணே. கண்டை அப்படிங்க கண்டை கொண்டு வந்தீங்க இதுக்குள்ள அப்புறம் கண்டு தேவையா பாலுக்கு இல்லையே? ஆ இது என்ன எண்ணெய் உண்டு? வலி வேணையில நாங்கள் செஞ்ச ஒரு காரியம் பலன்தார நேரம் இது பார்ப்போம் இருக்கா பலனை. எனக்கு அடிக்க ஓடியாடாப்பா புறங்காலாலேண்ணா அடிக்கண்ணே வேண்டிக்கிறது உலக நீங்களேண்ணா. எண்ணெய் போட்டுருக்குறேன். ஆனால் சும்மா சொல்கிறோம் எல்லாமே ஒவ்வொரு தொழிலும் எவ்வளோ கஷ்டம் என்ன நம்பி யோசிச்சுப்பார். இல்லை சும்மா சொல்கிறேன் 4.5 லிட்டர் பால் எடுத்து விற்கிறேன்ட்டு விழுங்கோ இருந்து.
உள்ளிலே தொடர்ந்து இருக்கிறோ சத்தத்தை பார்த்தியே மாடு பேயா நிற்கிறாப்பா அடிச்சு கிடிச்சேன்னா இந்த வாலி கவுண்ட் ஓடும் சரி போமே சரியா அண்ணா பாரம் போயிட்டா யோசிக்க அவனுக்குமா